மாணவர்களே, இன்று நாம் 7ஆம் வகுப்பில் கப்பற் கட்டும் கலை, அதாவது தமிழர்களுடைய கப்பற் கட்டும் கலையை பற்றி இப்போ 2ஆம் பாகம் அது படிப்போகிறோம். 2ஆம் பாகம் பாருங்கள், தமிழரின் கப்பற்கலை. ஏற்கனவே நம்ம முதல் பாகம் படிச்சிருக்கோம். இப்போ 2ஆம் பாகம் படிக்க போகிறோம். பாருங்கள், பாய்மரக்கப்பல். பாய்மரக்கப்பல்லாம் கடலில் எப்படி செலுத்துகிறாங்க. பெரிய பாய்மரக்கப்பல் திருக்கைத்தி பாய்மரம், காணா பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்களை தமிழர்கள் பயன்படுத்தினர். பாய்மரங்களை கட்டும் கயிறுக்கும் பல வகையாக இருந்தன. ஆஞ்சாங்கயிறு, தாம்பாங்கயிறு, வேட்டாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டாங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு என்பன அவற்றுள் சில. பாய்மரக் கப்பலில் பாய்கயிறு ஆகியவற்றின் பழுது ஏற்படும் போது அவற்றின் மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று பரிபாடல் கூறுகிறது. அதாவது பாய்மரக் கப்பலில் பாய் இருக்கும். அதாவது பாயின்றது பாய் அங்கே இல்லை, ஒரு அகலமான துணிகள் அதை கட்டியிருப்பாங்க. அதற்கு இணைக்கக்கூடிய கயிறுகள் இருக்கும். அந்த கயிறுகள் ஏதாவது அறுபட்டால் மரத்தோட பிசின் எடுத்து, பிசின்னா நீங்கள் சொல்லுவீங்க கம்முன்னு இல்லையா, அந்த கம்மை வச்சு என்ன செய்வாங்களாம், இணைப்பாங்களாம். இணைச்சாங்கன்னா ஒட்டிக்குன்றாங்க. பாருங்கள், இந்த மரத்தோட பிசினை வச்சு தான் இவங்க என்ன செய்வாங்க, அந்த கைத்தெல்லாம் இணைக்கிறாங்க. நல்லா கவனிச்சுட்டே வாங்க பாருங்கள், கப்பலின் உறுப்புகள். கப்பலுக்கு என்ன உறுப்புகள்? மனிதனுக்கு மட்டும் உறுப்புகள் இருக்கலாம், கப்பலுக்கு உறுப்பு இருக்கக்கூடாதா? இருக்கலாமே. பாருங்கள், என்னென்ன உறுப்புகளை குறிக்கிறாங்க, கப்பலோட உறுப்புகள் என்னென்னவை பாருங்களேன். கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளில் சிலவாகும். எறான்றது என்ன பருமல். பாருங்கள், கப்பலில் முதன்மையான உறுப்புகளாக அடிமரம் என்பது தான் எறான்னு சொல்லப்படும். பேஸ் மட்டம், கப்பல் கட்டுறதுக்கு அடியில் இருக்கக்கூடிய மரங்கள் உறுதியாக இருக்கணும் இல்லையா, அதுக்கு பேர் எறா. குறுக்கு மரத்தை பருமல்றாங்க. அடுத்தடுத்து மேலே அடுக்கிக்கிட்டே வருவாங்க சைட்லலாம், இதெல்லாம் பருமல்றாங்க. கப்பலை செலுத்துவதற்குரிய திசையில் திரும்புவதற்கும் பயன்படுவதற்கும் முதன்மையான கருவி சுக்கான். எந்த டைரக்ஷனில் போடுறது இதெல்லாம் சொல்லக்கூடியது சுக்கான்ற கருவி. கப்பலை நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம். நங்கூரன்றது என்னது, கப்பலை நிறுத்தக்கூடிய ஒரு உறுப்பு. இதை உங்களுக்கு கேள்வியாக கூட கேட்கலாம். அடுத்தது பாருங்கள், சமுக்கு என்னும் ஒரு கயிறையும் கருவியும் கப்பலின் பயன்படுத்தினர். சமுக்குன்ற ஒரு கருவி இருக்குது. அது என்னது, கப்பல் சாஸ்திரம் என்ற நூலில் குறிப்பிடுகிறது. அந்த காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என்று ஆய்வாளர் கருதுகிறாங்க. அது என்னன்னு தெரியல. சமுக்குன்ற வார்த்தை கப்பல் சாஸ்திரத்தில் இருக்குது, அந்த நூலில் இருக்குது. அது என்னன்னு தெரியல. அது ஒருவேளை காந்த ஊசியோ இருக்குமோ அப்படின்னு ஆய்வாளர்கள்லாம் கருதுகிறாங்க. கப்பல் செலுத்துகிற மாலுமின்னு சொல்கிறோம் இல்லையா, மாலுமின்னு சொல்கிறோம். இல்லை மீக்காமன், நீக்கான், கப்பல் ஓட்டி முதல்ல பெயர்களால் அழைக்கிறார் கப்பலை ஓட்டுறவங்கள. அடுத்தது பாருங்கள், கப்பல் செலுத்தும் முறை. கடலில் கப்பல் செலுத்து நீங்கள் நினச்சிக்கிறீங்க நம்ம ரோட்டில் 2 வீலர் செலுத்துகிற மாதிரி ஈஸியாக அப்படி, அதெல்லாம் இல்லை. அதுவும் ஈஸியான வேலை இல்லை. கப்பல் செலுத்துவதும் திசையறிந்து காற்றின் வேகம் அறிந்து அதை நாம் செலுத்துறது திறமையே வேணும். கப்பலை எப்படி செலுத்துகிறாங்க பாருங்கள். நாளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று புறப்பாடல் அடிகளில் வெண்குரத்தியார் குறிப்பிடுகிறார். நாளிரு முன்னீர், முன்னீர்னா உங்களுக்கு தெரியும் கடல்னு, நாவாய்னா கப்பல். அந்த கப்பலில் வழினா காற்று, தொழில் ஆண்ட உறவோன் மருக. இந்த கடலில் கப்பலை காற்றின் திசையறிந்து ஓட்டுவன் திறமையான மாலுமியாக இருப்பான் என்று புறப்பாடல் குறிக்கிறது. இது வெண்குரத்தையாக சொல்கிறாங்க. கப்பலை செலுத்தும் முறை தான் சொல்லிகிட்ருக்கிறேன். பாருங்கள், காற்றின் திசையை அறிந்து கப்பலை செலுத்துவதும் குறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர். அந்த முறை எந்த முறையை, எப்படி காற்று எந்த திசை நோக்கி, இந்த மாதம் காற்றோட திசை எந்த திசையை நோக்கி செல்லும், அதன்படி என்ன செய்வாங்க, அதன் முறை அறிந்து தமிழர்கள் நன்கு கப்பலை செலுத்தினர். இதுக்காக தமிழர்களுடைய ஒரு கலை, இதை தான் சொல்கிறாங்க அந்த பாட்டு. பாருங்கள், கடலில்
காற்று வீசும் திசை. கடலின் காற்று வீசும் திசை, கடல் நீரோட்டத்தின் திசை ஆகியவற்றை தமிழர்கள் தம் பட்டறிவால் நன்கு அறிந்து அவற்றிற்கேற்ப உரிய காலத்தில் அழகாக செலுத்துகிறாங்க. கடலில் அதனுடைய வேகம் அறிந்து சரியாக தன் கப்பலை செலுத்தினால் சரியான திசை நோக்கி செல்லும்னு நினைக்கிறாங்க. சரியான திசையில் கப்பலை செலுத்தினர் திசை காட்டும் கருவியை பயன்படுத்தியும் வானில் தோன்றும் விண்மீன்கள் நிலையையும் வைத்தும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, கப்பலை ஓட்டுறாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் இரவு நேரங்களில் விண்மீனுடைய திசையை அறிஞ்சு அதன்படி கப்பலை செலுத்திட்டு இருக்கிறாங்க. பாருங்கள் எப்படி படகு போகுதுன்னு. சரியான திசையில் கப்பலை செலுத்தினர் திசை காட்டும் கருவியும் பயன்படுத்தியும் வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையும் வைத்தும் இவங்க என்ன செய்கிறாங்க, கப்பலை செலுத்துகிறாங்க. கப்பல் ஓட்டும் மாலுமிகள் சிறந்த வானியல் அறிவை பெற்றிருந்தனர். அது இருந்தால் தான் அவங்களால செலுத்த முடியும். இப்போ நம்ம 2 வீலர் கார்லாம் ஓட்டுறீங்கன்னா அது உங்களுக்கு என்ன டிரைவிங் தெரியணும், அது பேலன்ஸ் பண்ணவும் தெரியணும் இல்லையா? அது போல் தான் கப்பலையும் மாலுமிகளும் சிறந்த மாலுமிகளாக இருந்தால் தான் கப்பல்லாம் ஓட்ட முடியும். வானத்தில் நட்சத்திரடைய அளவெல்லாம் வச்சு தான் என்ன செய்கிறாங்க, அவங்க திசை அறிஞ்சு போகிறாங்க. சிறந்திருக்கணும் வானியலில், அவங்க சிறந்த அறிவாளராக இருக்கணும், அப்போ தான் செலுத்த முடியும். கோள்களின் நிலையை வைத்து புயல் மழை போன்றவற்றை தோன்றும் காலங்களையும் கடலில் பொங்கும் காலத்தையும் அறிந்திருந்தனர். இந்த காலத்தில் போகக்கூடாது, இந்த காலத்தில் போகலாம் அப்படின்னு கோள்களின் நிலை வைத்து புயல் மழை போன்றவற்றை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து என்ன செய்கிறாங்க, மாலுமிகள் கப்பலை கடலில் செலுத்துகிறாங்க. இந்த நேரங்களில் போகலாம், இந்த நேரங்களில் போகக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதுதான் சொல்கிறாங்க. பாருங்கள், மின்னல் இடி இது போல் பேருமழையெல்லாம் பெஞ்சதுன்னா போக மாட்டாங்க, எச்சரிக்கையாக இருந்துருவாங்க, கரை ஓரமாக இருந்துருவாங்க. பிறகு கப்பலை செலுத்துவாங்க. பாருங்கள், கடலில் செல்லும் கப்பலுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது தான் கலங்கரை விளக்கம். இங்கே தான் துறைமுகம் இருக்குது, வாருங்கள் என்று அழைப்பது போல் இந்த கலங்கரை விளக்கம் இருக்குன்றாங்க. இரவு நேரங்களில் பாருங்கள் கலங்கரை விளக்கம் எப்படி ஒளி தெரியுது, கடலில் எத்தனை கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த ஒளி தெரியுது, அதை நோக்கி என்ன செய்கிறாங்க, கரையை நோக்கி கப்பல் செலுத்துகிறாங்க. இதற்காக தான் இந்த கலங்கரை விளக்கம் நமக்கு பயன்படுகிறது. உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசும் விளக்கினை கொண்டதாக இது அமைக்கப்பட்டிருக்குது. உயரமான இடம், நல்ல தூரத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தே இவங்களுக்கு அந்த ஒளி தெரியும். அதை வைத்து எங்கே கரையை நோக்கி கப்பலை செலுத்துவாங்க. உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசும் விளக்கினை கொண்டதாக இது அமையப்பட்டிருக்குது இந்த கலங்கரை விளக்கம். களம் என்றால் கப்பல், கரைதல் என்றால் அழைத்தல். கப்பலை அழைக்கும் விளக்கு என்று பொருளில் இது கலங்கரை விளக்கம் எனப்பட்டது. பெரிய கப்பலை துறைமுகம் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். பெரிய கப்பல்லாம் சொல்லியிருக்கவங்க கரை ஓரம் வர முடியாது, அங்கே ஆழம் குறைவாக இருக்கும், அதனால் தூரத்திலே இருக்கும். அப்போ என்ன செய்வாங்க, சின்ன தோணிகளை கொண்டு போய் அந்த இருக்க சரகுகளை எடுத்துகிட்டு வருவாங்க. இச்செய்தி தான் களம் தந்த பொற்பொரிசும் கடிதோணியால் கரை சேர்க்கும் என்று புறநானூறு கூறுகிறது. முற்காலத்தில் மக்கள் பயணம் செய்வதற்கு மட்டுமின்றி போர் புரியவும் கப்பல் பெரிதும் பயன்படுத்துது. போர் புரிவது கூட அந்த காலத்தில் கப்பல் பயன்படுத்தப்பட்டாங்களாம். பாருங்கள், சரக்கு கப்பல், சரக்கு எவ்வளோ சரக்குகளை ஒரே நேரத்தில் எடுத்துகிட்டு வந்து சேர்க்குதுன்னு பாருங்கள். போர் புரியறதுக்கும் கப்பல் பயன்பட்டது அந்த காலத்தில் இருந்தே. பாருங்கள் கப்பலை எவ்வளோ அழகாக செலுத்திட்டு இருக்கிறாங்கன்னு. ஆங்கிலேயர் கட்டிய கப்பலை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். கண்டிப்பாக பழுது பார்க்கணுமா? ஆங்கிலேயர் கட்டிய கப்பலை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்க்கணும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பலை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்றார் வாக்கர் என்ற ஆங்கிலேயர் கூறுகிறார். ஆங்கிலேயர் கட்ட கப்பலை 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன செய்யணும், ரிப்பேர் பார்க்கணும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பலை 50 வருஷம் ஆனாலும் பார்க்கணுன்ற அவசியம் இல்லைன்றாங்க. அவ்வளோ உறுதியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். கடல் ஆமைகள் இனப்பெருக்கத்துக்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்தன.
அவை செல்லும் வழியை செயற்கைக்கோள் மூலம் தற்போது ஆராய்ந்துள்ளனர். அவ்வழியில் உள்ள நாடுகளுடன் தமிழர்கள் வணிக தொடர்பு கொண்டு இருந்ததை அறிய முடிகிறது. ஒரு ஆமையை வச்சு கணக்கிடுறோம் நம்ம. ஒரு ஆமை எந்தெந்த பகுதியை நோக்கி முட்டையிட்டு நகர்ந்து தன்னுடைய இனத்தை பெருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த வழியெல்லாம் தமிழர்கள் என்ன செஞ்சுருக்காங்க? வணிகம் செய்திருக்கிறாங்க. எனவே பழந்தமிழர்கள் ஆமைகளை வழிகாட்டியாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்திருக்கலாம் என்றும் கருத்தும் உள்ளது. பாருங்கள், நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது. தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றனர் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகும். பிற்கால சோழர்களின் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படை கொண்டு பல நாடுகள் சென்று வென்று வெற்றியோடு வந்தனர் என்பதும் இதில் உங்களுக்கு பகரப்பட்டுள்ளது. அதாவது நமக்கு தரைவழி படை மட்டும் இல்லை, நீர்வழி படையும் அப்போதே இருந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. நன்றி மாணவர்களே. இப்போ தமிழரின் கப்பற்கலை 2வது பகுதியும் பார்த்தீங்க. இதோடு இந்த பாடம் முடியுது. இதற்கு கேள்விகளும் பதில்களும் நான் அனுப்புகிறேன். நல்லா படிச்சுக்கோங்க. உங்கள் தமிழ் நோட்டில் அழகாக எழுதி வச்சுக்கோங்க. இதிலேருந்து உங்களுக்கு தேர்வுகளுக்கு கேள்விகள் கேட்கப்படும். நன்றி மாணவர்களே. நன்றி, வணக்கம்.